देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे ओम என்ன ஸ்லோகம் இன்னைக்கு मृत्यु संसार वर्तमनिमया ततः सर्वं जगदव्यक्तं नमस्तानि सर्वभूतानि शान्तेषु नचमस्तानि भूतानि पश्चिमे भूतभ्रन्यज भूतस्थो ममात्मा भूतभावना यथाकाशस्थितो नित्यमायुः सर्वत्र मम तथा सर्वाणि भूतानि मस्तानि त्रिपदानि अहं कृष्णस्य जगतः அதிலேருந்து நினைக்கிறேன் பிரபவः பிரளயஸ்ததா அந்த அந்த 13 14 15 நினைக்கிறேன் சரியா अहं कृष्णः जगतः प्रभवः प्रलय chapter 7 chapter 9 அது 16 மாமா அது ஆமா 16 17 अहं कृष्णः जगतः அதுதானே இல்ல மாமா अहं क्रतुरहं यज्ञः स्वताहं महम् औषधम् அது மந்த்ரோஹம் அஹமேவாஜ்யம் அஹமக்னிரஹம் சரி சொல்லி ஸ்புதம் அரை வரியா சொல்லி இதை ரிப்பீட் பண்ணுவோம் சௌமியா சொல்லு சரி अच्छा सौम्य सर சரி நான் சொல்லட்டுமா சரி अहं क्रतुरहं यज्ञः अहं क्रतुरहं यज्ञः स्वदामहम् औषधम् स्वधाहम् अहमौषधम् मन्त्रोऽहम् अहमौषधम् मन्त्रोऽहम् अहमेवाज्यम् मन्त्रोऽहम् अहमेवाज्यम् अहमग्निरहं हुतम् अहम् अग्निरहं हुतम् पिताहमस्य जगतो पिताहम् अस्य जगतो माता दाता पितामहः माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार वेद्यं पवित्रमोङ्कार ऋक्सामयजुरेव च ऋक्सामयजुरेव च ரெண்டு தானே மாமா ஆமாம் அகம் கிரதுரகம் கிரதுஹு அது இந்த ஹோமத்துக்கு தேவையான ஒரு அந்த கரண்டி கிரது அகம் அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ அந்த யஜ்ஞம் ஹோமம் அது நான் தான் அகம்னா நான் ஸ்வதாஹம் அகமௌஷதம் இந்த மூலிகைகள் சவித்துக்கள் அதெல்லாம் நான் தான் ஸ்வதா கூட அதே ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்ட அக்னியோட அந்த இடத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது
அகமௌஷதம் மந்த்ரோஹம், ஹோமத்துக்கு சொல்லப்படுற மந்திரம் அதுவும் நான் தான். அகமேவ ஆஜ்யம், ஆஜ்யம்னா நெய். மந்த்ரோஹம், மந்திரமும் நான் தான். அகமேவ, நான் தான் நெய். ஆஜ்யம் அகம் அக்னி, அக்னியும் நான் தான். அகம் ஹுதம், அந்த ஆகுதி, அதாவது கடைசியா சமர்ப்பணம் பண்ணக்கூடியதெல்லாம் ஹோமத்துல சமர்ப்பணம் ஆகுது. அதாவது அந்த ஆகுதி எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யாரோ சொன்னாரு, இன்னைக்கு நீங்க நம்ம இதுலயா உபாசனையிலயா இல்ல இதுல கண்ணன் சொன்னார் தன்னைத்தானே கப்பல்ல. தன்னைத்தானே அழித்து கொண்டு அக்னிமயமாக ஆவது அந்த சமர்ப்பணம். ஓ, கண்ணன் கீதையில இன்னைக்கு பிரம்மார்ப்பணம் இருந்தில்ல. கரெக்ட். நான் தான் இதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு ஸ்லோகம் என்னன்னு நீங்க கேட்கலான்னு இருந்தேன். அது பதில் அவுட் ஆயிடுது. அதுலேயும் இதே மாதிரிதான், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இங்க அதே தான் சொல்றாரு. அஹங் கிரத்துர் அஹங் யஜ்ஞ ஸ்வதாஹம் அஹம் ஔஷதம் மந்திரோஹம் அகமேவாஜ்யம் அகம் அக்னி அகம் ஹுதம். இது ஹோமத்து சம்பந்தமான விஷயம் சொன்னாரு. இப்போ இதெல்லாமே நம்ம சொன்ன மாதிரி 7லேருந்து 12 பரமன் தன்னை பற்றி சொல்ற விஷயங்கள். நம்ம கீதையை 3ஆ பிரிக்கிறாங்க சில பேரெல்லாம். அது அத்தாரிட்டி இல்லை, சில பேர் அப்படி சொல்றா. முதல் 6 மனுஷனை பத்தி, ஜீவனை பத்தி, ஆத்மாவை பத்தி, அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா, அந்த மாதிரி மனுஷனை பத்தி முதல் 6. அதுல செய்ய வேண்டிய கர்மங்கள் வரும், அதுல ஞானம் பற்றி வருது. அதுக்கப்புறம் இது தியானம் முறைகள் அது வருது. சந்நியாசம் அதை பற்றிய சர்ச்சை வருது. ஸோ ஜீவனை பற்றிய விஷயம் எல்லாம் முதல் 6ல் இருக்கு. பரமாத்மாவை பற்றிய விஷயம் எல்லாம் 2வது 6ல் இருக்கு. அதுதான் விபூதி, பரமாத்மாவுடைய விபூதிகள், அவனுடைய வைபவமான ஸ்டேட்டஸ், அதெல்லாம் விபூதி. அப்போ 2வது 6ல் அது வருது. ஆனால் என்னாச்சு, 7ல் வந்தது 8ல் மாறிப்போச்சு, வேற டைரக்ஷன்ல போச்சு, கொஞ்சம் மரணத்தை பற்றிலாம் பேசி. 9ல் இப்போ திரும்ப அதே ரூட்டுக்கு திரும்பி வராது. இப்போ இல்லை, அந்த முதல்ல இருந்தே எனக்கு என்னில் அவர்கள் இல்லை, அவர்களில் நான் இல்லைன்னு அதெல்லாமே அது பரமாத்மா தன்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இதுல யஜ்ஞமயமான விஷயம்லாம் இப்ப சொல்றேன். கிரத்துஹு அப்படின்னா என்னன்னு மட்டும் நான் கொஞ்சம் பார்க்கணும். நான் எழுதிய புஸ்தகம் இருக்கா சௌமியா அதுல உங்ககிட்ட? அமிர்த கலெக்ஷன் புதுசு நல்லா இருக்கு, பெரிய வேணுமா? புதுசு பாக்கட்டுமா? கிரத்து அந்த கரண்டியா இல்ல கிரத்து? சரி, ஸ்வதானா என்னன்னு வரேன், ஒரு நிமிஷம். 9வது அத்தியாயம் 14வது. அன்னைக்கு ஒரு நாள் காலம்புற 5 மணிக்கு 5:15க்கு பச்சை தண்ணியில 16 படிக்கிட்டோமா மாமா? 16 இல்லையா? 16 நான் மியூட்ல இருந்து பேசிட்டேன், அதனால புரியுது, உங்களுக்கு கேட்கல போல இருக்கு. நான் மியூட்ல இருந்து எடுக்காமயே பேசிட்டேன், சாரி. நீ எங்கேயோ சமையலுக்கு போயிட்டேன்னு நினைச்சேன்.
இல்ல புக் எடுத்துன்னு வரதான் போனேன், மியூட் அடிக்கவே இல்லை நான். சரி. வேதத்தால் வேதத்தால் விதிக்கப்பட்ட கிரதுனாலே யஜ்யமும் கிரது நானே, யஜ்யமும் நானே, நானே ஸ்வதா, நானே ஔஷதம், மந்திரமும் அக்னியும், அக்னியில் இடப்படும் நெய்யும் ஹோமம் என்ற கர்மமும் நானே, ஜகத் முழுவதற்கும் அதெல்லாம் பிதாவும் வேண்டாம். மாதாவும். இப்போ இத விளக்கி ஸ்வதானா என்னன்னு பிராக்கெட்ல ஏதாவது எழுதியிருக்கா இல்லையா? ஸ்வதாக்கு ஒண்ணு இதுலங்க பிராக்கெட்ல. கீழே நானே அனைத்தும், நானே அனைத்தும்னு எழுதியிருக்கேன், அது படிக்கவா? அதான் அதுல இருக்கா பாரு, ஜஸ்ட் படிக்க வேண்டாம். அதுல எங்கேயாவது ஸ்வதா பற்றிய விவரம் இல்ல. என்னது இது? கிரத்துனா இப்போ நீ சொன்னதை பார்த்தா யஜ்யம்ங்கிறது ஒண்ணு, யஜ்யம் மாதிரியே வேற ஒரு ஏதோ வேதத்தால சொல்லப்பட்டது கிரத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னு தெரியாது. ஸ்வதா அப்படின்னா அந்த ஆகுத்தி நெய்ய இது பண்ணக்கூடிய அந்த கரண்டியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நானேன்னு இங்க ரெண்டாவது இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்ததுல பித்தாஹமஸ்ய ஜகத்தஹ மாதா தாத்தா பிதாமஹ, இந்த ஜகத்துடைய பிதா தந்தை நான், மாதா மாதா தாய் நான், தாத்தா இதை தாங்கி வைத்திருப்பவன் நான், பிதாமகன் தாத்தா அப்பா. சரி, அப்பா தந்தை சொன்னாரு, தாத்தாவும் நான் தான். ஏன்னா இந்த அப்படி பார்த்தா உருவாக்கியவன் அதற்கு மேல இருக்கிற பரமாத்மன், அப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். தாத்தா நான் தான். மகாவிஷ்ணு தாத்தா, அதை தாங்குபவன், போஷிப்பவன். பிதா பிரம்மன், பிரம்மத்துக்கு முன்னால பிரம்மன் தோன்றியவன் தானே, அதுக்கு முன்னால. ஸோ அவனுடைய அப்பா தாத்தான்னு சொல்லலாம், பரமாத்மன். அதுவும் நான் தான், பிரம்மத்துக்கே ஆதி நான் தான். பிதாஹம் அஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக. வேத்தியம், வேத்தியம்னா அறிந்து கொள்ள வேண்டியது நான் தான். நீ ஏதாவது படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். அறிந்து கொள்ளப்பட வேண்டிய அது நான். வேத்தியம் பவித்திரம் ஓங்கார. இது நீங்க அன்னைக்கு ஓங்காரம், ஓமித்தேக அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு வந்தது. பவித்திரமான அந்த ஓங்காரமும் நான் தான். வேத்தியம் பவித்திரம் ஓங்கார. ருக்கு சாம யஜுர், 3 வேதங்கள். ஒரு தியரி என்ன சொல்றதுன்னா, முதல்ல 3 வேதங்கள் தான் இருந்ததாம், 4வது அத்தர்வ வேதம் அப்புறம் வந்தது. ஸோ பொதுவா வேதங்கள் 3ன்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு என்னமோ சொல்லுவோம், 3 அப்படின்னு வரும். அந்த வேதம் திரிவேத வேதம், அதுல திரிபதம், அந்த காயத்ரி, அதுல திரையாட்சரம் 3 அக்ஷரம் ஓம் அப்படின்னு 3 படி வரும். ரிக் சாம யஜு, இந்த 3 வேதங்களும் நான் தான். வேதங்கள் மூலமா அவனை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இந்த வேதங்கள் எதன் மூலமா இந்த முயற்சி பண்றோமோ அந்த வேதங்களும் நான். எதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமோ அதுவும் நான். எல்லாம் நான் தான் அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய விஷயம். அது விபூதி. நீங்க விபூதி யோகத்துல குறிப்பா பேர் சொல்லி சந்திரன், நட்சத்திரங்கள்ல சந்திரன் நான், ஆதித்யர்கள்ல சூரியன் நான் அப்படின்லாம் சொல்றேன். இங்கே பொதுவான எசன்ஸ் எல்லாம் சொல்றார். இந்த இதுல 7வதுலயும் சொன்னார் அப்படி. 7வதுல அந்த ஸ்லோகம் இதை பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரே வச்சு அது 9ல் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நான் தான். அது பிரகிருதி மாயை, அதுல இருந்து உருவானது. அதனுடைய 8 அம்சங்கள்
அப்படிலாம் வந்தது 9வது நாள் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எல்லாமே நான் தான். இந்த இதில் நீ கற்பனை பண்ணுற விஷயம் எல்லாம் உனக்கு தெரிந்த தெரியாத தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றார். கத்ரோஹம் ஸ்வதா பிதாஹமஸ்ய ஜெகதோ மாதா தாதா உன்னோட வித்யம் புக்ல பர்த்தா பிரபு உன்னோட புக்ல எழுதியிருக்கு, வைதிக முறையில் செய்யப்படுவது கிரத்து என்றும் ஸ்மார்த்த முறையில் செய்யப்படுவது யக்ஞம் என்றும் அறியப்படுகின்றன. பித்ருக்களுக்கு அர்ப்பணமாகும் அன்னம் ஸ்வதா ஆகும் அப்படின்னு. அச்சா. ஓ ஆமா, அடுத்த இதுல எழுதியிருக்கு. அச்சா அச்சா சரி. இந்த 3 கர்மங்களும் நானே. அக்கர்மங்களில் பயன்படுத்தும் வனஸ்பதிகள், வேர்கள், எல் போன்ற தானியங்கள் ஆகிய ஔஷதிகள், அவ்வௌஷதிகளும் நானே அப்படின்னு அடுத்த இது கொடுத்திருக்கு. அடுத்த பேராகிராஃப் இது கர்மங்கள், அது எல்லாம். கரணங்கள், அதுக்கான கருவிகள். அந்த ஔஷதம் கர்மங்கள் 3 யக்ஞம் கிரத்து ஸ்வதா. இது பித்திருக்களுக்கு, அது தேவனுக்கு பரமனுக்கு, அது கிரத்து வந்து வேதத்துல அந்தந்த தேவதைகளுக்கு. 3 கர்மங்களும் நானே. அதற்கான அந்த இது என்ன சொல்றது, ஹோமத்தில் அர்ப்பணமாவது, ஔஷதங்கள், சமித்துக்கள், அதெல்லாமே நான் தான். நெய், இதால உருவாகிற அந்த எல்லாம் அக்னி 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 ஹோமமாக்கும் அந்த செய்கையும் நானே. சரி. அதான் இதுதான் திரும்ப நீங்க அதே இதுக்கு தான் வரணும். திருமூலர் நம்ம பழைய இன்னைக்கு காலையில சொன்னார்ல, பாரில் மறைந்தது பார், அது என்னது, பரத்தில் மறைந்தது பார். மனப்பாடம் பண்ணணும் இதெல்லாம். மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை. கல்லை கண்டால் நாளை. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். மனப்பாடம் ஆயிடும். சலோ சரி, நீங்கள் பேச சொல்லுங்க. யாரு இன்னைக்கு வந்திருக்காரா இப்ப யாராவது? ஆமா, ஆனா உங்க புக்ல நீங்க 3 ஸ்லோகம் சேர்த்துதான் பண்ணிருக்கேன். அடுத்தது 18 சேர்த்து பண்ணிருக்கேன். என்னது அடுத்தது? பிரபு சாட்சி நிவாச சரணம். ஆமா, அதெல்லாம் விபூதி, இந்த விபூதிகள்ல தான் வரும். நான் இப்ப நீங்க படிக்கும் போதே நினைச்சது 3 அடுத்ததும் சேர்த்து. சரி, பேசுங்கள். ஒன்பதாவது அத்தியாயம் பெரிய சேலஞ்ச். இது 9வது அத்தியாயம் எனக்கு. இதுல நீங்க இதுலயே எழுதிட்டேன், அனைத்து பரமாத்மாவின் விபூதிகள் என்பதை விளக்கிட சொல்கிறார்கள். அனைத்தும் பரமாத்மாவின் விபூதி. ஆமா, அனைத்தும். அதே மாதிரி முப்பாட்டன் பத்தியும் எழுதியிருக்கேன். உலகின் தந்தையும் நானே, தாயும் நானே, உலகத்தை தாங்குபவனும் நானே, முப்பாட்டனும் நானே, உலகத்தில் உள்ள அனைத்து ஜட சேதனங்களையும் அசைந்திடும் உயிர்கள் மற்றும் அசையா உயிர்களையும் படைத்தவன் நான். எனவே அனைத்தின் தந்தையும் நான். உலகத்தை தாங்கிடும் நியமங்கள் என்னால் ஏற்பட்டன. அனைத்து உலகங்களையும் தாங்குபவன் நான். ஜீவன்கள் அனைத்திற்கும் கட்டாயிட்டு. இல்ல, அந்த பிதாமகனுக்கு ஏதாவது எழுதியிருக்கா? பிதாமகன், தாத்தா. கட்டாயிட்டா? எழுதிருக்கு. அது பிதாமகனுக்கு என்ன எழுதியிருக்கு? எப்படி தாத்தாங்கிறது? அப்பாவுடைய அப்பா. அப்படி உலகின் தந்தையும் நானே, தாயும் நானே, உலகத்தை தாங்குபவன் நானே, முப்பாட்டனும் நானே. ஆமா, உலகத்தை படிச்சேன்.
ஆ? முப்பாட்டன்கிறதுக்கு காரணம் என்ன? எப்படி முப்பாட்டன்? அதான் மாமா, ஜீவன்களை படைப்பவர் பிரம்மா. அந்த பிரம்மா என்னால் படைக்கப்பட்டவர். அச்சா, அத ஜீவன்களுக்கு நான் புரியுது முப்பாட்டன் ஆகிறேன்னு புரியுது புரியுது. போட்டிருக்கேன். அதான் நானும் சொன்னேன், குழம்பிட்டு. ஆ, சரி, சொல்லுங்க. வெங்கட் வேலாயுதம் சைலண்ட். ரோட்ல இருக்கீங்களா? கோவில்லையா? இன்னைக்கு ஸ்கூல்ல திடீர்னு மத்தியானம் வந்து அவர் நிர்மல் சொல்றாரு, அமெரிக்கால நீங்க வந்து கீதை ஒரு கிளாஸுக்கு ஏதாவது வகையில கீதை சொல்லுங்க, கீதை சொல்லிக் கொடுங்கன்னு. நான் ஸ்கூலு படிப்பு, படிப்புடைய நோக்கம், படிப்பில் நமக்கு ஏற்படுற தடங்கல்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு எல்லாம் படிப்பு சம்மந்தமாகவே நடந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா பிரின்சிபல் வந்து அவர் சொல்றாரு கீதை சொல்லிக் கொடுங்கன்னு. இன்னைக்கு கீதை ஒரு சின்ன குரூப் 8-10 குழந்தைங்க மட்டும் வந்தாங்க. அவங்களுக்காக கீதை இன்னைக்கு வந்து இந்த 4-5 நாள் இருக்கிற வரைக்கும் நடக்கும். அப்புறம் வாரம் ஒரு நாள் இந்த ஸ்கூல்ல ஆன்லைன்ல அவங்க எல்லாம் கீதைக்காக வருவான் அப்படின்னு முடிவாயிருக்கு. நல்ல குளிர், இந்த குளிரை அனுபவிக்கணும். இந்த அதாவது நான் இன்னைக்கு 2-3 நாள் முன்னால ஒரு முயற்சி பண்ணினேன். பச்சை தண்ணியில காலங்கிறத்தால 5 மணிக்கு குளிக்கணும்னு. அப்பப்பா, உண்மையிலேயே சேலஞ்ச் தான் அது. நமக்கு சவால் விடுறது நம்முடைய மனசுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் குளிக்கிறது, பர்சன்ல குளிக்கணும்னு முடிவு பண்ணேன். அது சாயங்காலம் பரவாயில்ல, கொஞ்சம் சரியா இருந்தது. நான் அன்னைக்கு அந்த காலங்காலத்தால நான் 5 மணிக்கு உண்மையிலேயே நல்ல குளிர். ஆனால் லட்சக்கணக்கான பேர் இருக்காளே எங்கேயும். அப்ப என்னது சரி, இருக்க முடியும், ஒன்றும் இது. சரி, பார்ப்போம். நாளைக்கு யோகேஷம் சொல்லிடுவோமா? ஓம் வெங்கட்ல எங்க வெளியில இருக்கீங்களா? பல்லுக்கு நாங்க வந்து எல்லாமே அவன் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே ஒரு கதை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரிட்டிஷ்னால ஆக்கிபை பண்ணப்பட்டோம், சிலதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இதுடைய வடிவமும் அவன்தான். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி, காரணமும் தெரியாது, நம்ம லைஃப்லயும் நடக்கக்கூடியது அதான். அந்த மாதிரி எல்லாமே அவன் தான் போது நம்ம என்ன மாற்றம் வந்தாலும் அதுவும் அவன் தான் அப்படின்னு கொடுப்பான். நேத்து அங்கே மத்தியான கிளாஸ்ல பிரதிபா ஒரு கேள்வி கேட்டேன். நான் மரத்தை பத்தி சொன்னேன். ஒரு மரம், லட்சக்கணக்கான இலைகள் இருக்கு, லட்சக்கணக்கான அந்த துளிர்ந்து வரக்கூடிய அந்த சின்ன இந்த இலை இருக்கு, அப்புறம் சின்ன சின்ன குச்சி காம்புகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு, அதுக்கப்புறம் கிளைகள், அந்த கிளைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, நூற்றுக்கணக்கில் இருக்கு. அதுக்கப்புறம் மெயின் நடு அடிமரம் வந்து ஒரு மரம் இருக்கு. கீழே போனா வேர்களும் ஆயிரக்கணக்கில் பரவி 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 ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆனா இது இந்த 1000 லட்சம்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரே ஒரு விதையிலேருந்து, விதை தான் மூலம். வேரை வந்து மூலம்னு சொல்றோம் ஹிந்தியில, மூலம்னா வேறு. ஆனா அது ஆக்சுவலா மூலம் வந்து விதை. விதையிலேருந்து தான் இது எல்லா லட்சங்களும் வெளியில வந்திருக்கு. அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்தாகணும். யாரு சொன்னா? நேத்து நாஸ்திகனோட பேசும்போது, நாஸ்திகன் வந்து நான் கடவுளை நம்பல, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நமக்கு அப்பா இருக்காரு, நான் வந்தது அப்பா, அப்பா வந்து யாரோ ஒரு அப்படின்னு நீ இது பண்ணிட்டே போனா லாஜிக்கலி ஏதோ ஒரு மூலம் இருக்கணுமா இல்லையா? எங்கிருந்தோ ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் அந்த ஆரம்பித்தது அது எத்தனை கோடி வருஷம் முன்னால தெரியும். அதெல்லாம் அது வந்து பரமன், அந்த விதை.
அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவ வந்து ஒரு கேள்வி கேட்டான். அப்போ ஒரு மாமரம் இருக்கு. நம்ம நல்ல மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி மரத்தை பார்க்குறோம். அந்த மரத்து மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அது வந்து மரத்துல இல்ல, அது அந்த பரமன் விதையிலேருந்து வந்த ஒரு விஷயம். டிஎன்ஏ மாதிரி அந்த மாம்பழம் என்ன டேஸ்ட் ருச்சி இருக்குங்கிறதும் அந்த விதையிலேருந்தே வருது. அதுவும் பரமனுடையது. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிந்த அந்த மரத்துக்கு அதோடைய கிரெடிட்டு, அதனுடைய இது வந்து எஜமான், உரிமையாளன்கிற முத்திரை வந்து மரத்துக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி மனுஷன்லயும் அறிவு, ரொம்ப அறிவாளியா இருக்கான், அதை அந்த ஆளுக்கு கொடுக்குறோம். அந்த அறிவுங்கிற விஷயத்த, அதுக்குடைய கிரெடிட்டு, அதுக்குடைய முதலாளித்துவம் அந்த ஆளுக்கு கொடுக்குறோம். ஒரு நல்ல திறமை இருக்கு, அந்த திறமையை பார்த்த உடனே அந்த திறமையை அந்த நபருக்கு கொடுக்குறோம். அப்பா அவர் ரொம்ப நல்ல டான்சர், ரொம்ப பயிற்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. ஆனா அதை தாண்டி இந்த திறமை எல்லாமே அந்த விதையிலேருந்து வந்த மாதிரி இது இந்த திறமையோ அறிவோ பளிச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லாம் விபூத்தின்னு சொல்றேன், அதெல்லாம் அதுலேருந்து வந்தது அப்படின்னு இந்த விஷயம் நடந்தது. அப்போ அவ கேட்டது என்னன்னா, அதே மரத்துல அழுகி போன மாம்பழம் கிடைக்கிறது அப்படிலாம் இருக்கே, அப்போ அதுவும் பரமனுக்கு சாருமா அப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்க கேட்ட மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அதுல நம்ம அந்த டிஸ்கஷன்ல நம்ம சொன்னது என்னன்னா, இந்த அழுகி போகுதல்ங்கிறது அந்த மாம்பழத்து மேல வெளியிலேருந்து ஏதோ ஒன்று, அதனோட இன்டராக்ஷன், இயற்கையிலேருந்து உலகத்திலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தோட இன்டராக்ஷன் நடந்ததுனால அது அழுகி போறதோ கெட்டு போறதோ அதெல்லாம் இருக்கு. வெயில் கொதிச்சுது, அதனால சின்ன சைஸ்லேயே சுருங்கி போச்சு. இல்லைன்னா ஏதாவது விஷம் பட்டுது, அதனால சுருங்கி போச்சு, அழுகி போச்சு. மழை கொட்டியது, அதனால அழுகி போச்சு. உலகத்துடைய ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு இன்டராக்ஷன் இந்த மாம்பழத்துக்கும் அதுக்கும். ஆனா அந்த மாம்பழத்துடைய தன்மை வந்து பரமாத்மாவிட்ட கிடைத்தது, அது வந்து ஒரே தான். இப்போ பால் வந்து பசுலேருந்து கிடைக்கிற பாலுடைய தன்மை ஒரே தான். ஆனா அது நம்ம உப்பு பாத்திரத்துல வாங்கினோம், திரிஞ்சு போச்சு. நம்ம கையில விரல்ல உப்பு இருந்தது, அதை பட்டெடுத்து அதை அக்னியில வச்சபோது திரிஞ்சு போச்சு. இது இயற்கையினால நடக்கிற ஏதோ ஒரு பர்வர்ஷன், ஏதோ ஒரு கோணல். குழந்தை நார்மலா பரமன்டேந்து வரக்கூடியது, காமனா இருக்கக்கூடியது குழந்தை. அதுக்கு இது எல்லாமே. அப்போ மென்டல் ரிட்டார்டேஷன், டவுன் சிண்ட்ரோம், நேற்று ஒரே டிஸ்கஷன் அந்த வீட்டில், பிரதிபா வீட்டில், டவுன் சிண்ட்ரோம் பற்றி. அப்போ இந்த டவுன் சிண்ட்ரோங்கிறதெல்லாம் இவங்க எடுத்த ஏதோ ஒரு மருந்து, எப்போவோ ஏதோ செய்த தவறு, ஏதோ ஒரு தவறான சாப்பாடு, இல்லை நம்ம இந்த ராதையோடைய மருமகள் டாக்டர் வந்தனா சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஐவிஎஃப், அது இதுன்னு என்னெல்லாமோ பண்றோம். இதெல்லாம் இந்த இன்டராக்ஷன்ஸ்னால இதுல பர்வர்ஷன், கோணல், ஹார்ட் சரியா துடிக்கல, இல்லை மூளை சரியா இயங்கலை, இதெல்லாம் வருது அப்படிங்கிறது. ஆனா பரமனுடைய விதையிலேருந்து வந்தது, அது யுனிவர்சல், அது காமன், அது ஒரே தான். இந்த பர்வர்ஷன் எல்லாமே, கோணலானது எல்லாமே நேச்சரோட, இந்த இயற்கையோட, இயற்கை சுத்தி இருக்கிற உலகத்தோட ஏற்பட்ட ஏதோ ஒரு இன்டராக்ஷன்ல ஏற்பட்ட ஒரு களங்கம், ஒரு மிஸ்ஹேப்பனிங் அப்படின்னு அந்த டிஸ்கஷன் போச்சு. அந்த மாதிரி நீங்க இப்போ கேட்டது அந்த மாதிரி லைன்ல தான் நம்ம இது இந்த இன்டராக்ஷன்ல தான் எங்கேயோ தவறு நடக்குது. பையன் வந்து குழந்தை பிறந்தது அம்மா அப்பாவுக்கு நல்ல நார்மலாக குழந்தை தான் பிறந்தது. ஆனால் ஏதோ ஒரு ஆபத்தில், விபத்தில் அந்த குழந்தை அங்கே காட்டில் எங்கேயோ மாட்டின்றது, அப்பா அம்மா செத்து போயிட்டா. அதை வந்து காட்டு மிருகம் எடுத்து வளர்க்கறது, குழந்தைய பாதிக்க விடாமல், சாப்பிடாம உயிரோட பாலை கொடுத்து வளர்க்கறது. ஒரு சினிமா கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த ஓநாய் மனிதன் மாதிரி இங்கிலீஷில். ஓநாய் கோட்டுங்கள் வளர்க்கறது அந்த குழந்தை. இது இயற்கை. மோக்லின்னு ஒரு படம் வந்தது, மோக்லி. அப்படியா? தமிழ்லையா? கரடி,
அது தமிழ் சின்ன பசங்க படம் மாதிரி வந்து ஒரிஜினல் வந்து ஓநாய் கூட்டம் இங்கிலீஷ்ல ஒண்ணு வந்து ரொம்ப வருஷம் முன்னால. அதுல அப்போ அந்த அந்த விஷயத்துக்கு எந்த விதையிலிருந்து இந்த குழந்தை பிறந்ததோ அந்த விதை அதுக்கான காரணமா இந்த இவன்கிட்ட ஏற்பட்ட டிஃபெக்டிவ் மொழியில, நடையில, அவனுடைய நடத்தையில, பழக்கத்துல ஏற்பட்ட டிஃபெக்ட் இந்த விதை காரணமா? அது உலகத்துல அவன் மேல நடந்த சம்ஸ்காரங்களோ தவறான சம்ஸ்காரங்களோ இன்டராக்ஷன்ஸ் மூலமா ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அது விதை காரணம் இல்லை. அதுக்கு விதை வந்து யூனிவர்சல், ஒரே விஷயம்தான் அப்படின்னு சொன்னோம். தெரியாது, இதெல்லாம் நம்ம ஏதோ ஸ்பான்டேனியஸா அந்த நேரத்துல வந்த வார்த்தை. இதெல்லாம் ஆராயணும். நம்ம ஃபேக்டோட வச்சு டேட்டா எடுத்து இது உண்மையானு பார்க்கணும். தெரியாது, நம்ம லைஃப் எல்லாம் பத்தாது அந்த மாதிரி விஷயத்துக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வியை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க வெங்கட். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு நமக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா இறக்குறாங்க, இது நமக்கு போறதுக்கு இது நடக்காம போகுது. ஸோ எப்படி மனசுல தோணுதுன்னா, எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது ஒரு நன்மையான காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எப்பவுமே உள்ளுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. இதனாலதான் என்ன, இது ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்குது. அது கடைசியா எண்ட் ரிசல்ட் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா கரெக்ட், இது ஒரு காரணத்துக்காண்டி தான் நடந்திருக்கு. இது நடந்திருக்குலதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் லைஃப். அந்த மாதிரிலாம் யோசிச்சு சொல்லுது. அதே மாதிரிதான் நம்ம சொசைட்டி, இது எல்லாமே பார்க்கும்போது அது இந்த எவல்யூஷனும் அவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் பிறக்குது. அது எவ்வளவு தூரத்துக்கு அது கரெக்ட்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால மனுஷனோட செயல்னால மாறுதா? எவல்யூஷன் அவன் தான் கரெக்ட் தான், எவல்யூஷனும். பட் எவல்யூஷன் வந்து கொஞ்சம் நேச்சரோட இருக்கிற இன்டராக்ஷன் தான். பாடு வந்து 4 காலில் நிற்கிறது தான் அதுக்கு இயற்கை தன்மை. ஆனால் இப்போ நகரங்களில் இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, போஸ்டர் ஒட்டிய போஸ்டரை கிழிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு 2 காலில் நிற்கிற ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கு. இது இந்த உலகத்து சூழல்னால அதில் ஏற்பட்ட அந்த மாற்றம். அது பர்வர்ஷன் இல்லை, கோணலான மாற்றம் இல்லை. ஆனால் இது இன்டராக்ஷன்னால வருது. அதுக்கு பிளேம் அவனை சொல்ல முடியாது அப்படிங்கிறது நேற்று நடந்த டிஸ்கஷன். இது நீங்க இன்னொரு கோணத்துல கேட்குறீங்க. அந்த எதுவுமே இல்லை, அது வந்து நம்மளை நாமே சமாதானப்படுத்தி நமக்கு அந்த சுச்சுவேஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிற விஷயமா அப்படின்னு தெரியாது. நம்ம அவன் இல்லாம எதுவுமே. இன்னைக்கு அந்த மத்தியானம் அதே ஒரு விஷயத்த நடந்தது டிஸ்கஷன். அங்கிருந்து அவன் ஆஸ்திரேலியா ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு லோ பிபி, பிரெயின் ஃபங்க்ஷனிங் இல்லை, கை கால் அசைவு இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த அம்மா அப்பா வந்து அதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு 2 ஃபெயில்யூர் ஆனப்புறம் திரும்ப 3வது ட்ரை பண்ணி அந்த 3வதுல இந்த குழந்தை வந்து அந்த குழந்தையும் வெளியில செத்து வரும்னு நினைச்சது இப்போ 10-15 நாள் ஆச்சு. அப்படி கெட்டியா உயிரை பிடிச்சுட்டு இருக்கு. வெண்டிலேட்டர்ல போட்டு வெளியில வந்து ப்ளீடிங், அதுக்கு இது கொடுத்து பிளேட்லெட்டு பிளாஸ்மாலாம் இது பண்ணி அது சப்ளை பண்ணதுனால ஜாண்டிஸ் வந்து இதெல்லாம் தாங்கி அந்த 6 நாள் குழந்தை 5 நாள் குழந்தை உயிரை கெட்டியா உயிர் வெள்ளம்ங்கிற மாதிரி பிடிச்சுட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்டதுனால தானே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, இப்படி ஒரு அனுபவம் அப்படின்னா. நான் சொன்னேன், இது கர்ம வினையா அப்படின்னு கேட்டேன். யாருக்கு கர்மம்? ஆனா இதுவே அந்த அந்த அம்மா அப்பா அனுபவிக்க வேண்டிய கர்ம வினையா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அவங்க அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விதியில இருக்குமா இருக்கும். ஆசைப்பட்டதுனால, பேராசைப்பட்டதுனால தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. கரெக்டு. அந்த பேராசை கர்மம். இப்போ இதை அனுபவிச்சாகணும். அந்த குழந்தை 8 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தா இதே ஸ்டேட்டஸ்ல அந்த அனுபவம் எல்லாமே அந்த அம்மாவுடைய கர்ம வினை, அந்த அம்மா அப்பாவுடைய கர்ம வினை. அவங்க அனுபவிக்கிறாங்க. அது அப்படி கூட இருக்கலாமே. இதெல்லாம் நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் தான்.
இது சரி தப்புன்னு எப்படி நம்ம எந்த ஆதாரத்துல சொல்ல முடியும் இதுதான் சரி அப்படின்னா? நம்ம நமக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். चलो सही। ओम योगेश्वर सच्चिदानंदम वासुदेवम रजप्रियम धर्म संस्थापकम वीरं कृष्णं वंदे जगद्गुरुं श्रीकृष्णं वंदे जगद्गुरुं। ओम சரிப்பா, முடிக்கலாமா? எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.